வணக்கம் நண்பர்களே. மதுரை ரயில் நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த ரயில் நிலையமாக மாற்றுவதற்கான மறுசீரமைப்பு பணிகள் தற்போது தொடங்கியிருக்காங்க. அதை பற்றியான லைவ் அப்டேட்டும் என்னென்ன வசதிகள் மதுரை ரயில் நிலையத்துக்கு வரப்போகுதுன்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதோடு சேர்ந்து மதுரை திருமங்கலம் இரட்டை ரயில் பாதை இணைப்பு பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மதுரை ரயில் நிலையத்தில் எந்த ரயில்களுமே இப்போது இயங்கலை. மதுரை ரயில் நிலையமே வெறிச்சோடி போய் இருக்கு. அதை பற்றிய அப்டேட்டும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் 5 ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்காக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் மதுரை ரயில் நிலையம். 347 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன ரயில் நிலையமாகவும் அதிகமான பயணிகள் பயன்படுத்துவதற்கு ஏற்ப அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட ரயில் நிலையமாகவும் உலகத்தரம் வாய்ந்த ரயில் நிலையமாகவும் மாற்றுவதற்காக கட்டுமான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே PNC என்ற நிறுவனத்திடம் கடந்த செப்டம்பர் மாதம் டெண்டர் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்ததாக இடங்களை தேர்வு செய்வது, நிலப்பரப்பை கணக்கிடுவது, மண் பரிசோதனை செய்வது, இது போன்ற பணிகள் நடந்து கொண்டிருந்தது. தற்போது இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட உள்ளது. அதற்கான முதல் கட்ட பணிகளாக தேவையில்லாத இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள், கட்டமைப்புகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கங்கே சில போர்டுகள் வச்சுருக்காங்க, பயணிகள் இந்த பக்கம் நடமாடக்கூடாது அப்படின்னு. முகப்பு கட்டடம் தரைத்தளத்துடன் கூடிய 2 தளங்களுடன் அதிநவீன வசதிகள் கொண்ட பில்டிங்காக அமைக்க போகிறாங்க. இப்போ இருக்கிற பில்டிங்கை இடிச்சோ அல்லது மறுசீரமைப்பு செய்தோ இதை அமைப்பாங்க. அதற்கேற்ப நிலப்பரப்பை தயார் செய்யும் பணிகள் இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது மதுரை ரயில் நிலையத்தில் பயணிகளோட வருகை ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஏறக்குறைய வெறிச்சோடி போயிருக்குன்னே சொல்லலாம். முதல் பிளாட்ஃபார்ம், என்ட்ரன்ஸ் பகுதிகள் எல்லாமே வெறிச்சோடி போய் தான் இருக்குது. கொரோனா காலத்தில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட போது என்ன நிலைமை இருந்துச்சோ அதே மாதிரி நிலைமை தான் இப்போது மதுரை ரயில் நிலையத்தில் இருக்குது. எல்லோருக்குமே தெரியும், மதுரை திருமங்கலம் இடையிலான இரட்டை ரயில் மின்பாதை இணைப்பு மதுரை ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளுக்காக எல்லா ரயில்களுமே வழிமாற்றி இயக்கியிருக்காங்க. சில ரயில்கள் ரத்து செய்திருக்காங்க. எப்போவுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய மதுரை ரயில் நிலையம் ஆயிரக்கணக்கானோர் எப்போவுமே போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ரயில் நிலையம் இப்போது ரயில்களும் இல்லாமல் பயணிகளும் இல்லாமல் வெறிச்சோடி போயிருக்கு. நீங்களே அந்த காட்சியை பார்க்கலாம். அடுத்ததாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரை திருமங்கலம் இடையே 2வது ரயில் பாதையில் CRS இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மதுரை திருமங்கலம் இடையே இரட்டை ரயில் பாதை முழுவதுமாக பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இணைப்பு பணிகள் இப்போது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லிஸ் நகர் மேம்பாலத்துக்கு கீழேலாம் அனைத்து ட்ராக்குகளையுமே இணைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் மின் கம்பிகளும் இணைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்க்கலாம். இந்த கட்டுமான பணியில் வேலை செய்கிற நிறைய பேர் வட இந்தியர்கள் தான். மதுரை ரயில் நிலையம் தென் தமிழகத்தின் மிகப்பெரிய ரயில் நிலையம். தெற்கு ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அதிகமான வருவாய் ஈட்டி கொடுக்கும் ரயில் நிலையங்களில் 4வது இடத்துல மதுரை ரயில் நிலையம் இருக்குது. அந்தளவுக்கு உள்ளூர் பயணிகள், வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிகமான பேர் மதுரை ரயில் நிலையம் வழியாக பயணம் செய்வாங்க. ஸோ இந்த ரயில் நிலையம் மறுசீரமைப்பு செய்யப்படுவதில் என்னென்ன வசதிகள் வரப்போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல மதுரை ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம். ஏற்கனவே இருக்கிற கட்டிடத்தோட முகப்பு தோற்றம் ஒரு மதுரை கோவில் நகரம்ன்றனால ஒரு கோபுர வடிவில் தான் அமைச்சிருக்காங்க. இதற்கு அப்புறமா அமைக்க போகிற கட்டமைப்புமே ஒரு கோபுர வடிவிலான கட்டமைப்பு தான் அமைக்க போகிறாங்க. ஆனால் தரைத்தளத்துடன் கூடிய 2 தளங்கள் கொண்ட பில்டிங்கை அமைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உயரமான பில்டிங்காக இருக்கும். எல்லோருமே முகப்பு தோற்றத்தோட மாதிரி வரைபடம் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற பில்டிங்கை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பில்டிங்கை அமைக்க போகிறாங்க. மற்றபடி பிரம்மாண்டமான முகப்பு தோற்றம் கிடையாது. ஆனால் கட்டிடத்துக்கு உள் நிறைய வசதிகள் பயணிகளுக்காக கொண்டு வர போகிறாங்க. ரயில் நிலையத்தோட கிழக்கு புறம் உள்ள பில்டிங், மேற்கு புறம் உள்ள பில்டிங் இரண்டையுமே மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. கிழக்கு புறம் உள்ள மெயின் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 22,500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. பயணிகளோட வருகை, உள்ளே வரும் பயணிகளுக்கு தனியாக ஒரு அரங்கமும் வெளியேறு செல்லும் பயணிகளுக்கு தனியாக ஒரு அரங்கமும் அமைக்க போகிறாங்க. பயணிகள் தங்களோட பிளாட்ஃபார்முக்கு செல்வதற்கு ஏற்ற மாதிரி நடைமேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது. கிழக்கு புற பில்டிங்கும் மேற்கு புற பில்டிங்கும் இணைக்கும் விதமாக
2 இடங்களில் நடைமேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே 2 இடங்களில் நடைமேம்பாலங்கள் இப்போவே இருக்குது. இதையே சரி செய்கிறாங்களா அல்லது புதிதாக அமைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் எளிதாக சென்று வரும் வகையில் எஸ்கலேட்டர், லிஃப்ட், படிக்கட்டுகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த நடைமேம்பாலங்களில் இருக்கிற பயணிகள் ரயில்கள் சென்று வர்றதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியும், ரயில்களுக்காக வெயிட் பண்ணும் பயணிகளுக்காக காத்திருப்பு அறைகளும் அமைக்க போகிறாங்க. அடுத்து முக்கியமாக ரயில் நிலையத்தில் இருந்து பெரியார் பேருந்து நிலையம் வரைக்கும் சுரங்க நடைபாதை ஒன்று அமைக்க போகிறாங்க. இது பல வருடங்களாக மக்கள் கோரிக்கை வைத்துக்கிட்டு இருந்த ஒன்று. இது அவசியமாக அமைக்கப்பட வேண்டிய ஒன்று. பெரியார் நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் வரும் பயணிகளுக்கு கண்டிப்பாக இது நிம்மதியான நடைபயணத்துக்கு உதவும். மெயின் பில்டிங் தரைத்தளத்துடன் கூடிய 2 தளங்களில் அமைய உள்ளது. இதில் தரைத்தளத்தில் டிக்கெட் கவுண்டர்ஸ், பயணிகளோட என்ட்ரி எக்ஸிட், செக்யூரிட்டி சிஸ்டம், பயணிகளுக்கான உதவி மையங்கள், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, குடிநீர் வசதி, வணிக வளாகங்கள், கழிப்பறைகள், இதுபோன்ற அடிப்படை வசதிகள் அமைய உள்ளது. முதல் தளத்தில் பயணிகள் காத்திருப்பு அறைகளும் வணிக வளாகங்களும் அமைக்கப்பட உள்ளது. 2வது தளத்தில் முழுவதும் வணிக வளாகங்கள் மட்டும் அமைக்கப்பட உள்ளது. மதுரை ஜங்ஷனில் ஏற்கனவே தரைத்தளத்துடன் கூடிய 2 தளங்கள் கொண்ட ஏசி வெயிட்டிங் ஹால் அமைச்சிருக்காங்க. ஜோயாலுகாஸ், காஸ்மோபாலிட்டன் ஹோட்டல், இந்த மாதிரி வணிக வளாகங்களும் அதில் இருக்குது. இந்த பில்டிங் இடிக்கப்பட மாட்டாது. அடுத்ததாக வெஹிக்கிள் பார்க்கிங். மொத்தம் 3 இடங்களில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்பட உள்ளது. அதாவது கிழக்கு புற பகுதியில் 4 வீலர்ஸ் நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி 9430 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்குகளில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங்கும், 2 வீலர்ஸ் நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி 2822 சதுர மீட்டர் பரப்பளவில் 3 அடுக்குகள் கொண்ட வாகன காப்பகமும் அமைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக மேற்கு புற என்ட்ரன்ஸில் தரைத்தளத்துடன் கூடிய 1 அடுக்கு கொண்ட வாகன காப்பகம் அமைக்கப்பட உள்ளது. இந்த வாகன காப்பகத்திற்கு சென்றுவதற்கு ஏற்ப நடைமேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக பார்சல் சர்வீஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் அமைக்கப்பட்டு வாகனங்கள் தனியாக அந்த பகுதிகளுக்கு சென்று வர மாதிரியான பாலங்களும் அமைக்கப்பட உள்ளது. மெயின் பில்டிங்கோட முன்பகுதியில் பயணிகள் சென்றுவதற்கு நடைபாதைகளும் பொழுதுபோக்கு பூங்காக்களும் அமைக்கப்பட உள்ளது. இந்த பகுதிகளில் பேருந்துகள் செல்வதற்கு தனி வழித்தடமும், ஆட்டோக்கள் நிறுத்துவதற்கு ஏற்ப தனியாக ஒரு பார்க்கிங்கும் அமைக்கப்படும். இப்போ இருக்கிற ரயில் நிலையத்தோட முன்பகுதியிலையுமே இந்த வசதிகள் ஏற்கனவே இருக்குது. மற்ற ரயில் நிலையங்களோட மறுசீரமைப்பு திட்டத்தில் ரயில்வே பிளாட்ஃபார்ம்களுக்கு மேலே மேற்கூரைகள் ரூஃப்டாப் அமைக்கும் திட்டம் இருக்குது. ஆனால் மதுரை ரயில் நிலையத்தில் அது அமைக்கும் திட்டம் இல்லை. அதே போல் மின் விளக்குகள், அறிவிப்பு பலகைகள், வழிகாட்டி பலகைகள், டிக்கெட் கவுண்டர்ஸ் இதெல்லாம் பயணிகளோட வசதிக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இந்த வசதிகள் தான் மதுரை ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள். ஏற்கனவே இருக்கிற வசதிகளை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மேம்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இதற்கான கட்டுமான பணிகளை முடிக்க மொத்தம் 36 மாதங்கள் 3 வருடங்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றியான அப்டேட் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ணப்படும். இந்த மதுரை ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டத்தை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.